எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் ஏதாவது உருப்படியா இருக்கா? ஒன்றும் இல்லை. நானே இந்திரன் நானே சந்திரன் பிறந்த ஊருக்குள்ள. என்ன சின்ன பொண்ணு, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. யோ, நீ பேப்பர் தானே படிச்சிட்டு இருந்த, உன் வேலையை பாரு. எப்பதான் புருஷனா மதிக்க போறியோ? மதிப்பு எப்போ கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசாமல் பேப்பர் பாருங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு லேட் ஆயிரும். சரி, நான் வரேன். என்ன சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாம வேலையில எதுவும் சேர்த்துட்டியா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அதான் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பின கையோட வேலையில எதுவும் சேர்ந்துட்டியோன்னு நினைச்சேன். நான் வேலைக்கு போயிட்டா வீட்டு வேலை யார் பார்க்குறது? உங்கள் அம்மா பார்க்குமா? சும்மா தானே கேட்டேன். சரி, எங்கே போற? போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்காதயா. இதை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? அப்போ வரும்போது எங்கேருந்து வருவேன்? காமெடியா? நாளைக்கு வந்து சிரிக்கிறேன். ராணி அக்காவை கூப்பிட்டு அப்படியே 4 முடிய போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வீட்டுக்கா? என்ன வீட்டுக்கோ? இல்லை, நீங்கள் எப்பயுமே மரத்தடியில் தானே மீட்டிங் போடுவீங்க, அதான் கேட்டேன். மரத்தடி இல்லையா? சரி, நாங்கள் மரத்தடியில் மீட்டிங் போடுவோன்னு உனக்கு எப்படியா தெரியும்? வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாலும் டிவி பார்த்தாலும் எனக்கு என்னமோ டைம் பாஸ் ஆகாது. ஆனால் உங்கள் மரத்தடி பேச்சை கேட்கும்போது எனக்கு டைம் பாஸ் எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நீ கிளம்ப கையோடைய நானும் பின்னாடியே வந்துரும்ல. ஓ அப்படியா சங்கதி? இன்னைக்கு எப்படி வரேன்னு பார்க்குறேன். வீட்டில் ஒரு 2-3 வேலை மட்டும் பாக்கி இருக்குது, அதை பண்ணிடுங்க இன்னைக்கு. என்ன? சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, வீடை பெருக்கிட்டு அதுக்கப்புறமா எங்கேயும் போங்க. சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம். என்ன சின்ன பொண்ணு, நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. அது நீ சொல்கிற விஷயத்தை பொறுத்து இருக்கு. சொல்லு. இப்போ வீடு போய் கதை பேசுறதுல என்னடி ஆக போகுது? அதுக்கு பேசாமல் நீ படிப்புக்கு ஒரு வேலையை தெரிய உட்காரலாம்ல. அப்போ நான் வேலைக்கு போனால் தான் நீ சோறு போடுவேன். அப்படி இல்லை சின்ன பொண்ணு, நீ வேலைக்கு போனால் தான் நம்ம தெருவில் இருக்கிற மற்ற பொம்பளைங்க வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன். நீ நம்ம தெருவுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையே. ஓ இப்போ புரியுது. எல்லா பொம்பளைங்களும் வேலைக்கு போனால் தான் நீ யாரையாவது வெளியில் பார்த்து ரூட் விட முடியும்னு நினைக்கிற, அதானே? நம்ம ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டாலே. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது மவனே. எப்பயும் போல் நீ தான் வேலைக்கு போகணும். இப்போ தெரியுதாயா நான் ஏன் கதை பேச போகிறேன்னு? கதை கையில் 4 முடி கதை கையில் 4 முடி அடி வாங்கின கதை கையில். என்ன 4 முடி? நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன் புருஷன் உன்னை அடிச்சிட்டாராமே? ஆமாக்கா, எடுபட்ட பையன் என்னை அடிச்சிட்டான். நாங்கள் சின்ன பொண்ணு சொல்லும்போது கூட நம்பலடி. இப்போ நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது எப்படி அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சாரு வசந்தி? ஒரு சின்ன விஷயத்துக்கு அடிச்சிட்டாருக்கா. நீ விஷயத்தை சொல்லு, அது சின்னதாக பெருசான்னு நாங்கள் பார்த்துக்குறோம். வீட்டு வாடகை கொடுக்க வச்சிருந்த காசில் கொண்டு போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன்க்கா. அது என்னம்மா பெரிய கொலை குத்த மாதிரி என்னை இப்படி அடிச்சிட்டான். உன்னையெல்லாம் அடிச்சதோட விட்டுருக்க கூடாது, வீட்டை விட்டே துரத்திருக்கணும்டி. என்னக்கா ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? ராணி என்ன நினைக்கிறான்னு நான் சொல்லட்டுமா? அதை நான் சொல்கிறேன். உன்னையெல்லாம் அடிச்சதோட விட்டுருக்க கூடாது, வீட்டை விட்டு துரத்திருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்கக்கா? ஏன் எப்படி அப்படியே சொல்கிற? மனசில் நினச்சத நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டீங்களோ என்னமோ. சரி, அண்ணன் இப்போ எங்க? யாரு? தொப்பி மண்டையனா? உள்ளதான் இருக்காரு. உள்ளே என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுவான்? அழுதுட்டு இருப்பான். எதுக்குடி? ஒன்னும் அடிச்சதுக்கா? இல்லை, என்கிட்ட அடி வாங்கினதுக்கு. அப்போ நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டியது 4 முடிக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.